கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய 11வது மாதம் நவம்பர் மாதத்திற்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியினுடைய ஒலிபரப்பிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வீடியோவிலே இணைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனிடல் ஊழியங்கள் காட் ஷேடோ மினிஸ்ட்ரீஸ்க்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதனை ஒட்டிய தியானத்தை சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொண்டு உங்களோடு கூட இணைந்து இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இந்த முழு ஒளிபரப்பிலே மகிமைப்படுவதாக. 138ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 138ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. ஆங்கிலத்திலே, The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. ஆங்கிலத்திலே இன்னும் 2 மொழிபெயர்ப்புகளிலே இதே வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்னும் துல்லியமான, இன்னும் முழுமையான ஒரு மொழிபெயர்ப்பை இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லுது: The Lord will fulfill His purpose for me. Your steadfast love, O Lord, endures forever. Do not forsake the work of your hands. The Lord will make all things complete for me. O Lord, your mercy is eternal. Do not give up the works of your hands. 138ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் மறுபடியும் வாசித்து அதை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord shall perfect that which concerneth me. Or in other words, the Lord will make all things complete for me. Or the Lord will fulfill His purpose for me. அல்லேலூயா. இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலும் நான் உங்களோடு கூட பகிர விரும்பும் வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக செய்து முடிப்பார். சங்கீதக்காரன் தன்னை குறித்த ஒரு அறிக்கையாக, தன் வாழ்க்கை குறித்த தன்னுடைய செல்ஃப் ப்ரொக்ளமேஷனாக இந்த வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? The Lord shall perfect all things. அருமையான வார்த்தை. அல்லது முழுமைப்படுத்துவார், எனக்காக செய்து முடிப்பார் என்பது மாத்திரமல்ல, அவர் எனக்காக யாவையும் பூரணமாக, சம்பூரணமாக, முழுமையாக செய்து முடிப்பார். அதுவே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற வாக்குத்தத்த வார்த்தையா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நிச்சயமாக பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலே, எந்த காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்களோ நான் அறியேன். ஆனாலும் கர்த்தர் அறிவார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய மனதிலையும் ஒரு கேள்வி உதித்துக் கொண்டே இருக்கலாம், எனக்காக யார் செய்வா? இல்லை, பல காலகட்டங்களிலே, பல சூழ்நிலைகளே நம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே, இந்த விஷயத்தில் என்னுடைய சுய பலத்தினாலே, என்னுடைய மனோபலத்தினாலே, என்னுடைய ஆள் பலத்தினாலே, என்னுடைய சரீர பலத்தினாலே இன்றைக்கு செய்ய முடியாமல் போகிறதே. யார் எனக்காக இதை செய்வார்? யார் எனக்காக இதை செய்து முடிப்பார்? யார் அந்த காரியத்திலே எனக்கு ஒரு உதவி செய்வார், ஒத்தாசையாக இருப்பது? இந்த பிரச்சனை தீர்க்க நான் யாரிடத்திலே போவேன்? எந்த மனுஷனிடத்திலே போவேன்? எந்த ஆலோசகரிடத்திலே போவேன்? அல்லது எந்த ஊழியக்காரரிடத்திலே போவேன்? அல்லது எந்த சொந்தத்தில் இடத்திலே போவேன் என்று பல நேரங்களில் நாம் திக்குமுக்காடி தவிக்கிற பிரியமானவர்களே. Sometimes we have no answers to the questions that arise with regard to who will do these things for me. தமிழ் ரொம்ப நல்லா, ஆங்கிலத்தில் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. He will perfect, he will fulfill, he will complete. ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சு விட்டுறதில்லை, ஆரம்பிச்சு முடிப்பாராம். இந்த 138ஆம் சங்கீதத்தினுடைய பின்னணியும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. சங்கீதக்காரன் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லக்கூடிய சூழமைவை நாம் சற்றே கவனித்து பார்ப்போம். என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முழு சங்கீதத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் நான் கவனிக்கிற அல்லது நான் சுட்டி காட்ட போகிற, நான் அதிகமாய் மையப்படுத்துகிற 7ஆம் வசனத்தை, 7-8 வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். 8ஆம் வசனம்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஒரு ஜெபத்தோடு கூட முடிக்கிறார். எந்த பின்னணியிலே சங்கீதக்காரன் தன்னை குறித்து சொல்லுகிறான்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று 7ஆம் வசனம் அதற்கு சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்லுகிறது? நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும், ஆங்கிலத்திலே though I walk in the midst of trouble, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு சமாதான குறைவு, அல்லது ஏதோ ஒரு ஒரு எதிர்வினையான கிரியைகள், ஏதோ எதிர்ப்பு, வேலை ஸ்தலத்திலே எதிர்ப்பு, குடும்பத்திலே எதிர்ப்பு, கணவன் மனைவியின் இடத்திலே ஒரு சமாதான கேடு, உறவினர்கள் நடுவில் திடீரென்று ஒரு புயல் வீசுகிறது, திடீரென்று எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அவனை அழிச்சுதான் தீருவேன், அவனது வீட்டை விட்டு துரத்தரம் பார், அவளை வீட்டை விட்டு துரத்தரம் பார், இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. இப்பேற்பட்டதான வார்த்தைகளை நீங்க கேட்குறீங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு விரோதமாக இந்த பையனை வெளியே அனுப்புறாதான் சரி, இந்த பொண்ணை வெளியே அனுப்புறதான் சரி, சிலர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது உங்க காதுல எட்டுது. though I walk in the midst of the trouble, துன்பத்தின் நடுவிலே நான் நடக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு துயரம் நேரிடுது, ஒரு துன்பம் நேரிடுது, ஒரு துக்கம் உங்க வாழ்க்கையில நமக்கு நடக்கும் பொழுது என்ன தெரியுமா? நம்மளால நடக்க முடியாது. நம்ம அப்படியே கதிகலங்கி போயிடுவோம், ஸ்தம்பிச்சு போயிடுவோம், நில குலைஞ்சு போயிடுவோம். ஒரு துக்க செய்தி கேட்கும்போது அதான் பாருங்க, இயல்பாகவே நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஒரு துயர செய்தி அல்லது மரண செய்தி அவர்கிட்ட கொண்டு போகும் பொழுது ஒரு பக்கம் நெஞ்சு பிடிச்சிப்பாங்க, இன்னொரு பக்கம் அப்படியே தலாடி சேரில் விழுந்துருவாங்க அல்லது கீழே விழுந்து அவங்களால நிற்க முடியல. ஆனால் அந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தை கவனிங்க. துன்பத்தின் நடுவிலே நான் விழுந்ததாய் சொல்லவில்லை, படுத்து கொண்டதாய் சொல்லவில்லை, அல்லது நின்று கொண்டுதான் சொல்லவில்லை, நான் நடக்கிறேன். which means he is still walking. அது நம்பிக்கை காட்டுகிறது. பிரியமானவர்களே, துன்பத்தில் இருக்கிறேன், துயரத்தில் இருக்கிறேன். இது சங்கீதக்காரனுடைய நிலை மாத்திரமல்ல, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையினுடைய சூழலா அப்படிதான் இருக்குது. கடந்த ஒரு சில மாதங்களா வாரங்களா, ஏன் கடந்த 2-3 வருஷங்களா ஒரு விதமான ஒரு துயரத்தின் பாதையில் அல்லது ஒரு காரியத்திற்கு விடை உங்களுக்கு கிடைக்கல, ஒரு காரியத்தில் ஒரு தீர்வு உண்டாகல, ஒரு காரியத்தில் ஒரு முழுமை அடையல, ஒரே ஒரு பெரிய போராட்டத்தின் வழி. இது எப்போ முடியும், இது எப்போ தீரும், இந்த போராட்டத்துக்கு எப்போ முடிவு வரும், எப்படி முடிவு வரும் என்று பலவிதமாக ஜெபம் பண்றீங்க, விசாரிக்கிறீங்க, ஆலோசனை கேட்குறீங்க. ஆனால் இன்னும் அதை முடிவு பாடு இல்லை. ஆனால் நம்பிக்கை நீங்க இழக்கல. துன்பத்தின் நடுவிலே நீங்க நடக்கிறீங்க. இந்த மாதத்தில் நான் நிச்சயமா நம்புறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி செய்து முடிப்பார் என்று இந்த வசனத்திலே 2 பகுதிகளை நாம் பார்க்கணும். 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 138ஆம் சங்கீதம், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும், முதலாவது நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், யூ preserve my life. ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறோம், though I walk in the midst of trouble. இன்னொரு மொழிபெயர்ப்பில் thou wilt revive me. என்னை உயிர்ப்பிப்பீங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், முடங்கி போயிருக்கிறேன், நான் படுத்து கிடக்கிறேன். எலியா அந்த கெபிக்குள்ளே, போதும் கர்த்தாவேன்னு சொன்ன எலியா கெபிக்குள்ள இருக்கிறார். கெபியிலிருந்து எலியாவை வெளியே கொண்டு உயிர்ப்பிக்கிறார், சார்ஜ் விட்டுறாரு. எப்பா, நீங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் நீ செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்கு. இன்றைக்கு துன்பத்தில் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து, சகோதரியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிரியை என்ன தெரியுமா? கெட் அப், டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக். கர்த்தருடைய கிரியை, முதலாவது கிரியை, he is reviving you, he is preserving you. இந்த துயரத்திலே தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிற வார்த்தை, உங்க வாழ்க்கை முடிவுக்கு வரப்போவதில்லை. உங்களுடைய பிரச்சனை தோட கூட உங்க வாழ்க்கை, உங்க கரியர் க்ளோஸ், உங்க திருமண வாழ்க்கை க்ளோஸ், உங்க ஊழியம் க்ளோஸ் நினைக்காதீங்க. கட்டி எழுப்புவார், உயிர்ப்பிப்பார். he will quicken you. hallelujah. மரித்த லாசரு உயிரோடு எப்படி தேவன் எழுப்பினார், அப்படி உங்களுடைய வாழ்க்கை தட்டி எழுப்புவார். he will revive you. ரிவைவ் யூ மாத்திரமல்ல, உயிர்ப்பிப்பீர் மாத்திரமல்ல. அருமையான அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி நாம் வாசிக்கிறோம், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக ஒரு கையை நீட்டுவேர். அருமையான காட்சி. இதை வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிற சம்பவம் நினைவுக்கு வந்தது. எகிப்தியர்கள் இஸ்ரவேலுக்கு கொடிய சத்துருக்களாக இருந்தாங்க. ஆளொட்டிகள் நிமித்தம் எத்தனை வருஷம், 400 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க பாடு அனுபவித்தாங்க. 430 years. ஆனால் இப்போ விடுதலை ஆகி வர, ஆனாலும் கடுப்பு, கோபம். எப்படி இந்த அடிமைகள் எங்களை விட்டு போவாங்க? விட்ட உடனே அவங்கள அனுப்பிட்ட உடனே, அவங்கள துரத்தின உடனே பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்மி வருது. எப்படி? பார்வோனும் அவனுடைய சேனையும் கோபத்தோட பார்வன் வர, வேதம் சொல்லுது. பயங்கர கோபம், இவனை அழிக்கணும், எங்களை விட்டாடா போறீங்க, எங்களை வேலைக்கு ஆள் இல்லாமையா போறீங்க, அழிக்கிறேன் பாருன்னு கோபத்தோட சத்ரு வராப்புல.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க நடக்கணும், நடந்து போகணும். இப்போது அந்த செங்கடலில் வழி உண்டாகுது, தண்ணீர் ரெண்டு பக்கமும் குவியலாக நிற்குது, நடக்கிறாங்க. ஒரு பக்கம் நடக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பின்னாடி சேனை வருது. ஐயோ, இதே வெட்டாந்தரையில் அந்த சேனை வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான். அவங்க வேகமாக குதிரையோட ரதத்தில் வராங்க, நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், நம்மளை ரீச் பண்ணிடுவாங்க, நம்ம பிடிச்சிருவாங்க, நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கலக்கும். ஆனால் வேறு வழியில் நடந்துகிட்டே இருக்கணும், துன்பத்தின் நடுவிலே நடக்கிறாங்க. ஆனால் இதே சம்பவம் அங்கே என்ன நடந்தது சங்கீதக்காரன் சுட்டி காட்டுகிறது போல் எனக்கு தோன்றுகிறது. சத்துருக்களின் கோபம், பார்வோன் கோபப்படுறானா என்னை அழிக்கும்படி, கர்த்தர் அவனுக்கு விரோதமாக கையை நீட்டினார். எப்படி கையை நீட்டினார்? மோசே கையை நீட்டும் பொழுது அந்த பிரிந்த செங்கடல் மறுபடியும் தண்ணீர் குவியலாக இருந்த செங்கடல் மறுபடியும் அதே தண்ணீர் சமுத்திரத்துக்குள்ளே வந்தது. வெட்டாந்தரையாக இருக்கும்னு உள்ள நுழைஞ்ச பார்வோனின் சேனையை அந்த செங்கடல் மூழ்கடித்தது. பிரியமானவர்களே, எல்லாரும் அதில் மாண்டு போனாங்கன்றது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். துன்பத்தின் நடுவிலே நான் நடக்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். சத்துருக்கு விரோதமாக கையை நீட்டுவார். அது மாத்திரமல்ல, எப்படி கையை நீட்டி அவர் என்னை ரட்சிக்கிறார். எதுக்கு கை நீட்டுறார்? என்னை பாதுகாக்கிறதுக்கு. அந்த செங்கடல் என்னை அழிக்கலை, அல்லது அது பார்வோனின் சேனை என்னை அழிக்கலை. He protects me, He preserves my life, He protects my life and He delivers me. அவர் என்னை விடுவிக்கிறார், இவங்களுடைய கையில் இருந்தெல்லாம் விடுவிக்கிறார். இதையெல்லாம் செஞ்சவர் அவர்களை அந்த கடலையும் தாண்டும்படி உதவி செய்கிறார். பாருங்களேன், அதுதான் நம்ம ஆண்டவருடைய கிரியினுடைய மகத்துவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை சீஷர்கள் அவங்களும் கடல் வழியாக அவங்க ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள், ஒரு முறை அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படகுல ஏற்றி அனுப்பிட்டு இவர் தனித்து ஜெபிக்கும்படியாக மலைக்கு செல்கிறார். அப்போ படகு நடுவில், இப்போ இயேசுவானவர் படகுல இல்லை, இருந்தாலும் அது கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருக்கும். படகு நடுவில் இருக்க, கடலின் நடுவில் அவங்க பயங்கரமான கோர புயல் வீசுது, கடல் அலை எழும்புது, கடல் கொந்தளிக்குது. இதில் சிக்கி தவித்து திக்குமுக்காடி கொண்டிருந்த இந்த சீஷர்கள், அச்சோ எங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த தண்ணீரில் மேல் நடக்கிறவராக இயேசுவானவர் எப்படி வந்தாருன்னு தெரியல, தண்ணியில் தான் நடந்து வந்திருக்காரு. நடந்து வந்து அந்த சம்பவம் நமக்கு தெரியும். பேதுரும் வர்றாரு, பேதுரும் அந்த தண்ணீர் மேல் நடக்கிறார். பின்பு பேதுரும் இயேசு வந்து அந்த படவில் ஏறுறாங்க. படவில் ஏறி காற்றும் கடலை அமைதலாகுது. அதே படவில் இயேசுவானவர் உட்கார்ந்து ஜேர்னி பண்ணி அக்கறை மட்டும் போய் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருந்தவர்களை வந்து காப்பாற்றினவர் மாத்திரமல்ல, கரை சேரு மட்டுமாய் கூட நின்று பயணித்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The Lord will make things complete in my life. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் போகிற தேசம் மட்டும், ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறி இருக்கிறீங்க, ஏறும்போது எல்லாம் ஜாம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த ஃப்ளைட் ஜேர்னி என்ன எதுக்கு ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே அந்த ஜேர்னி நல்லா இருக்கணும், போய் சேரு மட்டுமா உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். வாழ்க்கையும் அப்படி தான் பிரியமானவர்களே. உங்களை குறித்ததான திட்டங்கள், நோக்கங்கள், தீர்மானங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுநாதர் இன்றைக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை, மகனே மகளே, நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன், நானே செய்வேன். ஹல்லேலூயா. உன்னை அறிந்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் உன்னோடு கூட இருக்கிறேன்? உனக்கு குறித்ததை நிறைவேற்றும்படிக்கு, உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உயிர்ப்பித்து உங்களை ரட்சித்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பக்தன் யோபு அதைத்தானே சொல்லுகிறார். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தன்னுடைய வாழ்க்கையில் துயரத்தில் நடக்கிறான் யோபு, துன்பத்தில் நடக்கிறான் யோபு. என்னன்னு தெரியல, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, மற்றவங்களை நீ ரகசிய பாவம் பண்ணியிருப்பேன்னு நண்பர்கள் குற்றம் சாட்டுறாங்க. வேதனை, சரீர வேதனை, உறவுகள் மறிந்து போயாச்சு, உடைமைகள் போயாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பல கேள்விகளோடு கூட அவன் இருக்கும்போது ஆண்டவர் ரிட்டனாக பல கேள்விகள் யோபு இடத்துல கேட்கிறார். அப்போ யோபு தன்னை அர்ப்பணித்து தன்னை முழுமையாக ஒப்படைத்து சரண்டர் பண்ணி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் யாருப்பா, நீர் எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும், யார் உங்களை தடுக்க முடியும்? ஒரு புதிதான பெரிய ஒரு ரெவலேஷன் அவர் கிடைக்குது. என் வாழ்க்கையில் உயர்வோ தாழ்வோ லாபமோ நஷ்டமோ அல்லது
நேராக போகிறோமோ அல்லது திருப்பிட்டு போகிறோமோ இல்லை டைவர்ஷன் எடுக்கணுமோ தாமதமாகுது. so many things can take place in your life. நீங்கள் நினைச்சது போல் அந்த ரூட் போகாமல் போகலாம். போகிற வழியில் நடுக்கடலில் உங்களுக்கு தத்தளிப்பு ஏற்படலாம். இல்லை திடீர்னு போகும்பொழுது சத்துருக்கள் உங்களை பிடித்துட்டு போய் ஜெயிலில் போடலாம். சீஷர்களுடைய வாழ்க்கையில், ஊழியர்களுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எக்குத்தப்பாக எதிர்மறையாக எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. யோசேப்பு எதிர்பார்த்தானா பவுத்திபார் அரண்மனையில் இருந்தவன் அவன் ஜெயிலுக்கு போவான், சிறையில் தள்ளப்படுவான். யோசேப்புக்கு என்ன தெரியும்? ஆனால் அதன் நடுவில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்து அவனுக்குண்டான காரியத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஊழியம் பண்ண போறாங்க. அந்த இடத்துல குறி சொல்லுகிற ஆவி ஒரு பெண்ணுடைய ஒரு சிறுமியினுடைய உடலில் காணப்பட்ட குறி சொல்லுகிற ஆவியை துரத்துறாங்க. நல்ல காரியம் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஏற்பட்ட கலகத்தில் அவங்கள அடி பின்னி அவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டு பயங்கர கொடிய சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கலையே. ஆனால் அதனுடைய முடிவில் கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு பலத்த ஊழியத்தை, பலத்த ரட்சிப்பின் கிரியை செய்து முடித்தார். So we may not really know why certain things are happening, why we are going through this storm, why we are facing this wind, why we are facing this opposition. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நீ துன்பத்தின் நடுவில் நடக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பயப்படாது, நான் உயிர்ப்பிப்பேன், நான் ரட்சிப்பேன். அது மாத்திரமல்ல மகளே, நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய காரியத்தில் எது செய்து முடித்தார்? யோசேப்பை பிரின்ஸ் ஆக்கினார். யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தினாரா இல்லையா? உங்களை குறித்ததான திட்டம் என்ன? உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய புகழ்ச்சி, உங்களுக்கு வர வேண்டிய கீர்த்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் மட்டுமாய் கர்த்தர் கூட நின்று, பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம், சிறைச்சாலையாக இருக்கலாம், வறட்சியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை குறித்ததை, உங்களுக்காக திட்டமிட்டதை நிச்சயமாகவே செய்து முடிப்பார். அவரால் செய்து முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதத்திலே வாசிக்கிற பிரியமானவர்களே. ஆம், மறுபடியும் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிற இந்த காலை வேளையில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் ஒரு முறை கன்ஃபஸ் பண்ணுங்க. will you confess with me? நான் கன்ஃபஸ் பண்ணுறேன். ஆம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சில துன்பத்தின் வழியில் தான் நடக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். why don't you repeat with me? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று 2-3 தடவை சொல்லுங்களேன். இந்த வசனத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்க, உங்களுக்காக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. in English, why don't we say that the Lord will make all things complete for me? Yes, the Lord will fulfill his purpose for me. The Lord will perfect that which concerneth me. Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த சுருக்கமான தியானத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பது நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. எந்த பகுதியிலே செய்து முடிப்பார் என்று நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது, வேத சம்பவங்கள் எல்லாம் ஜெபத்தோடு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய மனதிலே கொண்டு வந்த 3 சம்பவங்களை அல்லது 3 சூழ்நிலைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னென்ன சூழ்நிலைகளை அவர் செய்து முடிப்பார், எப்படி அவர் செய்து முடிப்பார்? முதலாவது, அவர் எனக்காக யுத்தம் செய்து யாவையும் செய்து முடிப்பார். The Lord will strive or fight on my behalf and will make things complete for me. முதலாவது. இரண்டாவது, the Lord will speak on my behalf and will complete all things concern me. கர்த்தர் எனக்காக பேசுவார் அல்லது பரிந்து பேசி எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் அல்லது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவதாக. மூன்றாவதாக, மிக முக்கியமான ஒரு குறிப்பு, அவர் எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். The Lord will straighten the path on your behalf and will fulfill all things concerning me. இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். The Lord shall fight for you. The Lord will strive for you. The Lord will speak on your behalf and the Lord will straighten the path before you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக பேசுவார், கர்த்தர் உங்களுடைய பாதையை செவ்வையாக்குவார், கோணலானவைகளை எல்லாம் சமமாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 3 சத்தியங்களை, இந்த 3 வாக்குத்தத்தத்தினுடைய
இருக்கக்கூடிய 3 அம்சங்களையும் நாம் சற்றே தியானிப்போம். வேதத்தில் இருக்கக்கூடிய 3 சம்பவங்களை உங்களுக்கு உதாரணமாக சுட்டி காட்டி நான் கடந்து போகிறேன். நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், இது நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம். வேதாகமத்தில் 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 1 30 வசனங்களிலே இந்த முழு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த முழு சம்பவத்தினுடைய எல்லா வேத பகுதிகளையும் வாசிக்க நமக்கு நேரம் இராது. ஆனாலும் சில வேத பகுதிகளை நான் குறிப்பாய் சுட்டி காட்டி நான் கடந்து போகிறேன். இங்கே என்ன நடக்கிறது? ஒரு நாளிலே யோசபாத் என்கின்ற யூதா ராஜாவுக்கு விரோதமாக மோவாப், அம்மோன், அதற்கு பின்பாக அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள சேர் மலை தேசத்தார், இவங்கெல்லாம் என்ன யுத்தத்துக்கு புறப்பட்டு வராங்க. இந்த யூதான்றது ரொம்ப சிறிய நாடு. அது என்ன சொல்ற, ஒரு 100 பேருக்கு விரோதமாக 1000 பேர் வந்தால் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்டதான ஒரு சூழல். இப்போ இதை நினைச்சோடனே, கேள்விப்பட்டவுடனே அந்த ராஜா ரொம்ப பயந்து கலங்கி போயிட்டு என்ன செய்யறதுன்னு இந்த நியூஸ் கேட்டோன்னே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அவர் உடனடியாக கூப்பிட்டு யுத்த மனுஷர்களை ஸ்ட்ராட்டஜி போடலை. என்ன செஞ்சார்? முதலாவது கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டு தேசமிகு உபவாசத்தை அறிவித்தார். அப்புறம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் உதவி சகாயம் தேடும்படி நாடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆலயத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழல் நீங்கள் எங்களுக்கு வந்துருச்சே, பரலோகத்தின் தேவன் நீர் அல்லவோ, நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன் அல்லவோ, அநேக காரியங்களை சுட்டி காட்டி ஆண்டவருடைய மகத்துவத்தை சுட்டி காட்டி அவங்க யார் என்பதை சுட்டி காட்டி இப்படியாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த 2 நாளாகம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் பின்பகுதியில் சொல்கிறார், எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. இப்போ இடுக்கனான சூழ்நிலை, ஆண்டவரை கேட்டு தான் ஆகணும், ஆண்டவரை ஜெபிச்சு தான் ஆகணும். அப்போ முழு தேசமும் ஜெபிக்குது. இப்போ இந்த சூழல் இருக்கும் பொழுது 11ஆம் வசனத்தில் ராஜா ஜெபிக்கிறார். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நிலம், நீர் எங்களுக்கு கொடுத்த பூமி, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இதை பிடுங்கும்படியா, இதிலிருந்து எங்களை துரத்தும்படியா இந்த சத்துருக்கள் கரை புரண்டு வருகிறார்கள், திரண்டு வருகிறார்கள். இவங்களை எப்படி எங்களுக்கு சமாளிக்கிறதுன்னு தெரியலையே ஆண்டவரே. பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம கொடுத்த சுதந்திர வீதமாக யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரத்தில் பறித்து கொண்டு போகும்படியாய், நம்மிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய் சில சக்திகள் கிரியை செய்து நான் வளர்த்த பிள்ளையை பிரிக்கும்படியாய், கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் தானே பிள்ளைகள், இந்த பிள்ளையை பறிக்கும்படியாய் சில அந்நிய சக்திகள் சில வேலைகளை கிரியை செய்யும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது தவறான சிநேகமாக இருக்கலாம், அல்லது தவறான பழக்கமாக இருக்கலாம். அவனை இழுத்து கொண்டு போகும்படி அதாவது தேவ வழியிலிருந்து மனுஷ வழிகளுக்கு அல்லது உலக வழிகளுக்கு, பாவ வழிகளுக்கு நேரு திருப்பும்படிக்கு, அல்லது குடும்பத்திலேயே கூட சிலர் மேலே அன்பா இருக்கிறேன், பாசமா இருக்கேன், அவனை லவ் பண்றேன்னு சொல்லி கடைசியில் அவனுடைய ரட்சிப்பையே பிடுங்கி போடும்படிக்கு சில உறவுகள், சில தவறான அன்பு, லவ், ரொமான்ஸ் அல்லது காதல் உறவுகள் சொல்றோம் இல்லையா, பையனை பிடுங்கி போறது போல பெண் பிள்ளைகளை கூட அவங்க கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க, ஏதோ ஒரு உறவுக்குள்ள சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ யோசப்பா ஜெபிக்கிறது போல நீங்க ஒரு வேளை ஜெபிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் கொடுத்த இந்த சுதந்திரமான பிள்ளைய எங்களை விட்டு பிடுங்கும்படிக்கு, எங்களை விட்டு கொண்டு போகும்படிக்கு இந்த சத்ரு வந்துட்டானே, இந்த கம்பெனி வந்துருச்சே, இந்த நண்பர்கள் வந்துட்டாங்களே, இந்த பொண்ணு வந்துட்டாலே, இந்த பையன் வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு ஒரு தாய் அல்லது ஒரு தந்தையாக நீங்கள் கதறி கொண்டு இருக்கலாம். அதே சூழல் தான் இன்றைக்கு யோசபாத். அடுத்து சொல்கிறார், எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமாக்கான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்போ யோசபாத் சொல்கிறாரு, இது பெரிய கூட்டம், எந்த ஸ்ட்ரென்த்னாலும் நாங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது. நம்பர் 2, இப்போ எப்படி முன்னேறது, எப்படி இந்த பேட்டில் ஃபேஸ் பண்ணுறது? பல நேரங்களில் நம்ம இந்த குழப்பத்திற்குள்ளே வருவோம். குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கணவன் மனைவியின் இடத்துல, ஒரு ஊழியத்தில் அல்லது ஒரு தொழிலில் புதுசாக ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. இது பிரச்சனையை கொண்டு வந்த ஆள் யார்? ரொம்ப ஒரு செல்வந்தன் அல்லது செல்வாக்குள்ளவன். அவங்களுக்கு ஆள்பலம் இருக்குது, படைபலம் இருக்குது, அவங்க முன்னாடி நம்ம நிற்க முடியாது. ஒருவேளை லோக்கல் தாதாவாக இருக்கலாம், அல்லது அந்த இடத்துல எல்லாம் அரசியல் செல்வாக்கு படைத்த ஒரு மனுஷனாக இருக்கும். உங்களுக்கு யாருமே தெரியாது. நீங்கள் பேசினா மதிக்கிறது, உங்களை பேச்சு ஸ்டேஷன்லேயும் அது எடுபடலை, உங்கள் பேச்சு கோர்ட்லேயும் எடுபட மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் பலவீனனாக இருக்கிறீங்க. ஆனால் அவங்க பக்கம் நியாயம் இருக்குது, அவங்க செய்கிறது அநீதின்னு நல்லா தெரியுது. ஆண்டவரே, எங்களுக்கு நியாயம் எங்கே கிடைக்க ஆண்டவரே? அதான் ஜெபிக்கிறார் யோசபாத். ஆண்டவரே, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, இது தப்பு, எங்களுக்கு விரோதமாக ஏன் இவங்க வரணும்? இது எங்களுக்கு உண்டான பூமியாச்சே. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுறாரு. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நாங்கள் யுத்தம் பண்ண முடியாது, நாங்கள் யுத்த வீரர்கள், எங்களுக்குள்ள போர் வீரர்கள் இருக்கலாம், போர் படை இருக்கலாம், ஆனால் எம்மாத்திரம் ஆண்டவரே? யோசபாத் கேட்குறாரு.
என்ன செய்வதுன்னு தெரியல, எங்களிடத்தில் பலன் இல்லை. அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா அருமையான சகோதரனே சகோதரியை? எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை பிரதர், நான் ஸ்ட்ரென்த்தெல்லாம் லூஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர், இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது, இந்த பொண்ணோட போராட முடியாது, இந்த கணவனோட போராட முடியாது, இந்த மனைவியோட போராட முடியாது, இந்த குடும்பத்தோட போராட முடியாது, இந்த கம்பெனி மேனேஜரோட போராட முடியாது, இந்த 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 சூழலில் இந்த நண்பர்களோட போராட முடியாது, இந்த உறவு எனக்கு முடியல பாஸ்டர், முடியல பிரதர், முடியல சிஸ்டர் சொல்கிறீங்களா? எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆளாளுக்கு எதாவது ஆலோசனை சொல்கிறாங்க, எந்த ஆலோசனையும் எனக்கு விடுபட மாட்டேங்குது. ஏன்னா எப்படி இந்த ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு விரோதமாக இந்த பிராது கொடுத்துட்டாங்க, எனக்கு விரோதமாக இந்த போராட்ட கம்பெனியில் எனக்கு விரோதமாக இந்த இந்த ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டாங்க, என்னுடைய வேலையை பிடுங்கும்படிக்கு, என்னுடைய வேலையை எடுத்து போடும்படிக்கு பேர்படுத்த ஒரு சதி திட்டத்தை செஞ்சுருக்கிறாங்க. நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரமாகி இந்த வேலையை பிடுங்கும்படிக்கு, இந்த பிள்ளையை பிடுங்கும்படிக்கு, இந்த சொத்தை பிடுக்கும்படிக்கு பெருங்கூட்டமாக வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியல. அதே சூழல் தான் யோசபாத். என்ன செய்கிறார் யோசபாத்? வாசிக்கிறோம், ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். 11ஆம் வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இப்போ ஒரே பிடியா. இன்றைக்கு குடும்பமாக ஒரு பிரச்சனை சந்திக்கிறீங்களா? குடும்பமாக கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. தனி மனுஷன் ஆரம்பத்தில் யோசபாத்துக்கு மட்டும்தான் செய்தி கொடுக்கப்படுது, சபையாருக்கு அல்லது தேசத்தாருக்கு சொல்லி முழு தேசமும் உபவாசிக்கிறாங்க. ஒரு குடும்ப தலைவனா அல்லது ஒரு தலைவியா ஒரு நெருக்கடியை நீங்கள் சந்திக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே அதை வச்சுக்காதீங்க. குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்கள், பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரைசிஸ் இருக்குன்னு ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன செய்கிறது தெரியலன்னு ஓப்பனாக சொல்லுங்கள். ஆனால் ஒன்று சொல்லுங்கள், நம்ம எல்லாம் ஆண்டவரை தேடுவோம், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் உபவாசம் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக எடுக்கிறதுலேருந்து நம்ம தப்புவிக்கிற தேவன். அப்படி ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் இதே யோசபாத்துக்கு வந்த வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போது ஜெபிக்கிற நாட்களில் ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி என்ன வார்த்தை வருகிறது? 15ஆம் வசனத்தில், சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகள். உங்களை ஃபேமிலிக்குன்னு ஒரு நேம் இருக்கும் இல்லையா? உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சர்நேம் இருக்கும் இல்லையா? சும்மா உதாரணத்துக்கு வச்சுப்போமே, ஜான்சன் அப்படின்ற ஒரு சர்நேம்னு வச்சுக்கலாமே. இப்போ அப்பா பேர் ஜான்சன்னா, யூ ஆர் த ஃபேமிலி ஆஃப் ஜான்சன். ஹல்லேலூயா. சில குடும்பங்களுடைய, அதாவது அப்பா ஜான்சன், பிள்ளை ஜான்சன், பேரன் ஜான்சன், மார்க் ஜான்சன், பீட்டர் ஜான்சன், ஜோஷுவா ஜான்சன். இப்போ ஜான்சன் அப்படின்ற குடும்பத்தாருக்கு நோக்கி கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்குறார். ஒரு உதாரணத்திற்கு அது உங்கள் குடும்பத்தினுடைய பேரங்க வச்சு பாருங்கள், சர்நேம் வச்சு பாருங்கள். யூதா கோத்திரத்தார் எருசலேமின் குடிகளே, ராஜாவாக யோசபாத்தை ஃபேமிலி ஹெட், குடும்ப தலைவனை பார்த்து சொல்கிறேன். என் பேர் வினோத்குமார் அப்படின்னா வினோத்குமார். அப்போ உங்கள் குடும்ப தலைவரை நீங்கள் கேட்குறீங்களா? உங்கள் பேர் அங்கே வைங்க. குடும்ப தலைவியை நீங்கள் கேட்குறீங்களா? புட் யுவர் நேம் தேர். கேளுங்க, கேளுங்க, லிசன். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? இந்த செய்தி உங்களுக்கானது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? கர்த்தர் உங்கள் இடத்துல தான் பேசுகிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் பேரை வச்சு பாருங்கள், பேரை வச்சு இந்த வசனத்தை உங்களுக்காக சுந்தரி என்ன சொல்கிறாரு? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This battle is not yours, it belongs to the Lord. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். 17ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். நீங்கள் துயரத்தில் நடக்கிறீங்க, தொடர்ந்து நடங்க, தொடர்ந்து உங்கள் வேலையை செய்யுங்க, தொடர்ந்து உங்கள் கடமையை செய்யுங்க, தொடர்ந்து குடும்பத்தில் இருங்க, தொடர்ந்து வேலையில் இருங்க, தொடர்ந்து ஊழியத்தில் இருங்க. கண்டினியூ வேர் யூ ஆர், டூ வாட் யூ ஆர் டூயிங். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அநேக வசனங்கள் உண்டு. நான் கடந்து போய் என்ன நடக்குது? யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு முன்பாக படை வீரர்களை நிப்பாட்டி ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்கிறார். தேவ நடத்துதலின்படி இங்கே பாடர்கள் குழுவை நிப்பாட்டுறாரு. ஜஸ்ட் பிஃபோர் தி ஆர்மி ஸ்கொயர் குரூப் ஸ்டாண்டிங். அவங்க பாடுறாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அதே ஒரே லைன் கோரஸை பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாடி துதி செய்ய தொடங்கின போது 22ஆம் வசனம், யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
பாருங்கள் எப்படின்னு அங்கே பார்க்குறோம். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேர் குடிகளை அழித்து தீர்த்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். சொல்லப்போனால் ஒருத்தர் மிங்கிள் ஆகிட்டு 3 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு விரோதமாக வந்தாங்க. அந்த 3 பேர் ஒருத்தர் அடித்து காலி ஆயிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. அல்லது அந்த இடத்துலையே எல்லாரும் செத்து மடிந்தாங்க. ஒரு பட்டயமின்றி, ஒரு கத்தியின்றி, ஒரு இரத்தமின்றி கர்த்தர் பெரிதான ஜெயத்தை அந்த நாளிலே அவர்களுக்கு கொடுத்தார். முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. தொடர்ந்து அதில் வாசிக்கிறோம், யூதா மனுஷரும் எருசலேமும் யோசபாத் ராஜாவும் மகிழ்ச்சியோடு கூட எருசலேம் திரும்பினாங்க. பெரிய ஒரு கொள்ளையோடு கூட திரும்பினாங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இங்கே என்ன நடக்குது? யுத்தத்தில் அவங்க மேற்கொண்டது மாத்திரமல்ல, பெரிய கொள்ளை பொருள். தட் வாஸ் த கம்ப்ளீட் பர்பஸ், ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஸ் பர்பஸ். ஏதோ ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, ஏதோ தோற்கடித்து வெற்றி கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெராக்காவில் கூடி அவர்கள் பாடினாங்க. கர்த்தர் ஏதோ ஒரு சத்ருவிலேருந்து நம்ம தப்பிச்சா போதுன்னு இருந்தோம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு பாருங்களேன். சத்ருவை ஒரு சண்டை இல்லாமல் அவர் சங்கரித்தது மாத்திரமல்ல, பெரிதான ஆசீர்வாதத்தை பங்கை கொள்ளையிடும்படியாய் யோசபாத் ராஜாவுக்கும் யூதேயா தேசத்தாருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினால் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் இன்றைக்கு எத்தனைப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் சரி, பெரியமானங்களே, குடும்பமாக, சுவேலையா, ஊழியமாக, தனிநபரா, ஆனால் ஒரு போராட்ட பாதையில் சிலர் போய் கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், யோசபாத் செய்தது போல் ஜெபிங்க, உபவாசம் இருங்க, குடும்பமாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக யாரும் வக்காலத்து வாங்க வேண்டாங்க, பேச வேண்டாங்க. கர்த்தரே இறங்கி ஒரு அற்புதமாக ஹீ வில் ஃபைட் ஃபார் யூ. ஒரு கோர்ட்டில் வாதாடுறதுக்கு ஆள் இல்லை, என் காரியத்துக்காக நிற்கிறது யாரும் இல்லை. எப்படி ஒரு அட்வொகேட் வந்து வாதாடி கோர்ட்டில் ஜெயிக்கிறாரு, கர்த்தரே உங்களுடைய வழக்கை வாதாடுவார். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. யுத்தம் செய்து உங்களை மீட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, உங்களை உயிர்ப்பிப்பது மாத்திரமல்ல, உங்களை குறித்ததான காரியத்தை நிறைவேற்றி அந்த யுத்தத்தில் பெரிதான கொள்ளை பொருளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் என்றுமாய் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் எனக்காக யுத்தம் செய்வது மாத்திரமல்ல, இரண்டாவது குறிப்பு, அவர் எனக்காக பேச வேண்டியவர்களிடத்தில் பேசி, சொல்ல வேண்டியதை சொல்லி என் காரியத்தை முடிப்பார், என் காரியத்தை ஒரு முழுமைக்கு கொண்டு வருவார். இந்த குறிப்பு என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய கவனத்தில் வந்ததுமே எனக்கு உடனடியாக வந்த ஒரு சம்பவம், நினைவுக்கு வந்த சம்பவம் மரியாளுடைய சம்பவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:27-37 நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அங்கே கபிரியேல் தூதன் வந்து மரியாள் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எல்லாம் வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, குறிப்பை சொல்லி நான் கடந்து போகிறேன். அப்போது மரியாள் இடத்துல தூதன் வந்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாள் ஒரு கன்னி, திருமணம் ஆகாதவள். அப்புறம் இப்போ மற்ற காரியங்களை அப்படியே சொல்லி போகும்பொழுது 34 மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. இப்போ லாஜிக்கலான ஒரு கேள்வி கேட்குறாப்புல. மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண். அந்த நாட்களில் நிச்சயத்திற்கு முன்பாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் கருத்தரிப்பாள் என்றால், அல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு யாரோட, ஒன்று புருஷனோடவே கருத்தரிக்கக்கூடாது, ஏன்னா நிச்சய நாட்களில் விலகி இருக்கணும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன், வேறு யார்கிட்டையாவது அந்த அம்மா வந்து தன்னுடைய கற்பை இழந்திருப்பாங்கன்ற ஒரு புரிதல் வந்துடும். அப்படி நடக்குமானால் நியாய பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுதான் இட் இஸ் தேர் இன் த லா. இப்போ என்ன நடக்குது? இது குற்றம் சாட்டும் பொழுது, அதாவது அந்த கணவன், நிச்சயிக்கப்பட்ட கணவன் இந்த பிராதை கொண்டு வந்தால் மரியாள் கல்லெறிந்து கொள்ளப்படுவாள். இப்போ தேவ தூதன் வந்து இந்த காரியத்தை சொன்னதுமே மரியாள் கேட்கிற கேள்வி, இது எப்படி ஆகும்? நல்லா கவனிக்கணும், இது எப்படி ஆகும்? அப்போது தேவ தூதன் சொல்கிறாப்பில் அவளுக்கு பிரத்யுத்தரமாக, பரிசுத்த ஆவியின் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ அப்போ திரும்ப எலிசபெத்தை குறித்தெல்லாம் சொல்லும் பொழுது கடைசியில் 38 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு தேவதூதன் சொல்லிட்டு சொல்கிறார். அதற்கு மரியாள், இதோ கவனிங்க, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடுவது. யோசேப்பு என்ன நினச்சிப்பான்? யோசேப்பு இடத்துல இந்த காரியத்தை எப்படி சொல்கிறது? தேவதூதரே, என்கிட்ட பேசுனீங்க, அங்கே போய் பேசுங்க, அவர்கிட்ட சொன்னதான் அந்த பிரச்சனை தீரும். ஒன்றையும் சொல்லலை மரியாள். She just surrendered. There was a challenge.
நிச்சயமாக ஒரு பெரிய சவாலை அவர் சந்திக்கணும். நான் போய் சொல்லிடுவேன்ற தேவதூதன் சொல்லவும் இல்லை. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. The angel Gabriel did not assure in that passage. We don't see a verse. நம்ம எங்கே ஒரு பகுதி வாசிக்கலாமா? கவலைப்படாத, நானும் யோசிப்பேன்றதை சொல்லிடுறேன், வந்துருவாப்பில். நான் வந்துட்ட சொல்கிறேன், இது இப்போ நடக்க போது, ஏற்றுக்கிறியா இல்லையா? ஆமாண்டவரே நான் ஏற்றுக்கிறேன். தன்னை அப்படியே அர்ப்பணிச்சா. ஒரு பெரிய சூழல், ஆனாலும் அவளுக்கு என்ன நடக்கணும்? பேசணுமே. அப்படி தேவனுக்கு தன்னை அந்த மகள் மரியாள், இயேசுவின் தாயாக போகிற மரியாள் அர்ப்பணித்ததுமே நடக்கிற சம்பவமாக நான் பார்ப்பது தான் அதே தூதன் யோசேப்பினிடத்திலே மத்திய 18ஆம் அதிகாரத்திலே, மத்திய 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனுடைய அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இப்போ இந்த காரியத்தை யோசேப்பு கேள்விப்படுகிறார், அவளுக்கு சொல்லப்படுகிறது. இப்போ என்ன செய்கிறார்? அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை இருந்தால் அவன் நீதிமான். எப்பா என்ன ஆச்சோ தெரியல, இப்போ அவள் பேரில் நம்ம குற்றம் சொன்னால் அவளை கல்லெறிஞ்சு கொள்ளிடுவாங்க. சரி பாவம் போட்டோம், அவன் மேலே அன்பாக இருந்தால் நேசிச்சதுனால என்னன்னு தெரியல, ரகசியமாக அப்படியே ஊரு பேருக்கு தெரியாமல் அவளை அப்படியே ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று. இது கேட்டதுமே அதற்கு பின்பாக நம்ம வாசிக்கிறோம், தொடர்ந்து நிறைய காரியங்கள் தேவதூதன் அதை விவரித்து சொல்லும்போது 24ஆம் வசனம், இப்போ நித்திரை தெளிந்த யோசேப்பு கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்த அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இது யாரால நடந்துச்சு? கர்த்தர் மரியாளுக்காக யோசேப்பினிடத்திலே பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கடினமான சேலஞ்சிங்கான பாத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? உங்கள் வாய் அடைபட்டிருக்கிறதா? நீங்கள் பேச முடியாத சூழலில் காணப்படுறீங்களா? மரியா போய் இதை சொல்லவே முடியாது, சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய பாரம், பெரிய ஒரு சேலஞ்ச், பெரிய ஒரு சவாலை மரியாள் மேலே வந்துருச்சு. மரியாள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடினால் அதுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். ஆனால் மரியாளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். எப்படி உதவி செஞ்சார்? அப்படியே யோசேப்பினிடத்தை சொல்லாமல் அல்ல, யோசேப்புக்கும் போய் அறிவித்தார். இது தேவன் நமக்காக பரிந்து பேசுவது அல்லது பேசும் காரியமாய் நான் பார்க்கிறேன். சவுலை போய் சந்திக்கணும்னு அனனியாவினிடத்தில் தேவன் பேசுகிறார். கொர்நேலியு ரட்சிக்கப்படணும்னு பேதுனிடத்தில் தேவன் பேசுகிறார். அன்றைக்கு எகிப்திய அந்த காந்தாகிய மந்திரியை தொட வேண்டும் என்று பிலிப்பினிடத்திலே கர்த்தர் இடைபடுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார், உங்களுக்காக பிறரிடத்திலே பேசுவார். இன்றைக்கு சிலருடைய சூழல் அப்படி தான் இருக்குது. நான் எப்படி பேசுவேன்ன்றவரே, இந்த விஷயத்தில் என்னால் ஐ கேனாட் ஓப்பன் திஸ் அவுட். ஐ எம் யூஸிங் த சேம் வேர்ட். இந்த டாப்பிக்கை என்னால் ஓப்பன் பண்ணவே முடியாது. இந்த கான்செப்டை என்னால் நான் வாயை திறந்து பேசவே முடியாது. நான் பேசினா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் பேசினா என்னை டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவாங்க, நான் பேசினா என்னை தள்ளி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. கர்த்தர் அறிவார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நான் உனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அது மாத்திரம் அல்ல, நான் உனக்காக பேசுவேன். எப்படி செய்வேன்னா, உன்னால் பேச முடியாது. ஏன் உன்னால் நீ பேச மாட்டேங்கிறன்னா, தேவ சித்தத்திற்கு அல்லது தேவ நோக்கங்களுக்கு அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாய். ஒருவேளை புருஷனுடைய காரியமாக இருக்கலாம். புருஷனுக்கு எதிர்த்து பேசவங்களுக்கு மனமில்லை, வேதம் அதற்கு அனுமதி கொடுக்கல, கீழ்ப்படிந்து இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய நியாயத்தை உங்களுடைய கணவரிடத்தில் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. அது மனைவிக்கும் பொருந்தும். கணவரால் பேச முடியல, உங்கள் நியாயத்தை மனைவி கர்த்தர் உணர்த்துவார். கணவன் மனைவி மாத்திரமல்ல, குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுடைய காரியத்திற்காக கர்த்தர் பேசி உங்களுக்கு நியாயத்தை செய்வார், உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு நேரான உங்களுக்கு வரக்கூடிய நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து கர்த்தர் விலக்குவார். God is not just a God who fights on your behalf. He will also speak on your behalf. இன்றைக்கு உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய CEO இடத்துல
உங்களை குறித்து கர்த்தர் சொப்பனத்தில் கூட உணர்த்துவார். அந்த தம்பியை வேலை விட்டு நீக்கிடாத, அந்த 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 ஸ்டாஃபுக்கு நீ ப்ரமோஷன் கொடு, அந்த ஊழியனுக்கு நீ உயர்வு கொடு, அந்த ஊழியனு நல்ல பதவி கொடு. நீங்கள் பேச முடியல, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியல. God will speak on your behalf, not a servant, not a cupbearer, not anyone else. God will speak on your behalf. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். He will intercede for you. மரியாளை போல கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருங்க. அன்றைக்கு யோசேப்பாத் ராஜாவின் தேசத்தாரும் கர்த்தரையே உற்று நோக்குனாங்க. கர்த்தர் அவளுக்காக யுத்தம் செய்தார், யாவற்றையும் செய்து முடித்தார். இங்கே மரியாள் தன்னைத்தானே நெருக்கடி, ஒரு சவால், ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உண்டாக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் தன்னை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தாள். கர்த்தர் அவள் காரியமாய் பேசினார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, வேகமாய் 3வது குறிப்பையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யுத்தம் செய்கிற தேவன், உங்களுக்காக பேசுகிற தேவன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இது நம்ம இந்த வசனம் கோரேசுக்கு சொல்லப்பட்டதாக ஈசாயா 45ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். I will go before you, I will make all the crooked paths straight. இது சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் இதை எப்படி செய்கிறாருன்னு யோசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே வருகிற ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வந்தது. அது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பித்த அல்லது காட்சியளித்த ஒன் ஆஃப் த சீன்ஸ். அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், அங்கே 21ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவங்க மீன் பிடிக்க போகும் பொழுது 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதுக்கு நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். இப்போ அங்கே ராத்திரி அங்கே மீன் கிடைக்கல, அதிகால நேரமாச்சு. இயேசு கரையில் நின்றார். இவங்க மீன் பிடிக்க முடியலன்னு திரும்ப கரைக்கு வராங்க. போகும்பொழுது இயேசுவானவர் கரையில் இல்லை, மீனே கிடைக்கலன்னு திரும்பி வரும்போது ஷோரில் யார் நிற்கிறது? ஜீசஸ் நிற்கிறார். அவர் இயேசு என்ற சீஷர்கள் அப்போ அறியல. ஒரு அதிகாலை நேரமாக இருட்டா என்னன்னு தெரியல, அவங்களால விளங்கிக் கொள்ள முடியல. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்போ இயேசு சொன்னார், படவுக்கு முதல்ல சரி நீங்கள் போனீங்களா, வலது பக்கமாக போடுங்க. அவங்க போடுறாங்க. திரளான மீட்கள் கிட்டத்தட்ட 153 பிடிச்சது. இந்த முறை வலை கிளியில் அவங்க பிடிச்சிட்டு வராங்க. அப்போ வெளியே வரும்போது நான் தொடர்ந்து போகிறேன். அங்கே ஒரு வசனத்தை நம்ம காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இது யாரு? இயேசுவானவர் அவர்களுக்கு ஆயத்தமாக அப்பத்தையும் மீனையும் சுட்டு வைத்திருந்தார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இப்போது சீமோன் பேதுரு பிடித்த மீன். இப்போ என்ன நடக்குது? தொடர்ந்து போகிறேன். 12ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று ஸ்ரீகள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கர்த்தர் யார்? அவங்க வாழ்க்கை ஒரு கோணல் மணலாக இப்போ போயிடுச்சு. ஒரு விதத்தில் சொல்ல போனால், ஊழியத்துக்கு போனவங்க இப்போது பின்மாற்றம் அடைஞ்சு மீன் பிடிக்க போகிறாங்க. டிஃபீட். முதலாவது தவறு அழைப்பு விட்டு மீன் பிடிக்க போனது. 2வது ஒரு தோல்வி, மீன் கிடைக்கல. இப்படி துவண்டு போய் தோல்வி அடைஞ்ச மனக்கலக்கத்திலே மனக்குழப்பத்திலே இருக்கக்கூடிய அந்த சீஷர்களுக்கு கர்த்தர் கரையில் காத்திருந்து கேள்வி கேட்கவல்ல, அவர்களுக்கு போஜன பதார்த்தத்தை ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளே என்று அழைக்கிறார். என்ன ஒரு தகப்பன் இருதயம் பாருங்க. அவங்களுடைய ரபி தான், அவருடைய எஜமானர் தான் கூட. அவருக்கு டிசைப்பிள், மாஸ்டர், அவங்க டிசைப்பிள் உறவு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ முதல் முறை ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு, பாய்ஸ். நம்ம சொல்கிறோம், ஏ பாய்ஸ், ஆஃபீஸர், ஏ பாய்ஸ் அப்படி சொல்கிற மாதிரி பாய்ஸ். அதான் ஆக்சுவல் வேர்டு. என் பிள்ளைகளே, ஏதாச்சும் இருக்காப்பா சாப்பிட உங்ககிட்ட? எப்படி கேட்க அர்த்தம், உங்ககிட்ட தான் இருக்கா? இப்போ எதுவும் இல்லை. சரி, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. ஒரு வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வரும் பொழுது உங்கள் அம்மா ஆகட்டும், பொதுவாக அம்மாமார்கள் வீட்டுக்கு நீ கலைச்சி வரும்போது வந்து முதல்ல சாப்பிடுப்பா, இல்லை சில நேரம் அப்பா சொல்ல வந்து நீ கை கழுவிட்டு வந்து சாப்பிடுப்பா. ஒரு தகப்பனாக இங்கே இயேசுவை நான் பார்க்கிறேன். நம்ம கூப்பிட விதம் அப்படி தான் இருக்கிற, பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்றாரு. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய்
களைச்சி போய் வந்துருங்கிற துவண்டு போய் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சுட சுட காஃபி உள்ள ஸ்நாக்ஸு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நான் அங்கே இயேசுவினிடத்தில் பார்க்கிறேன். கோணலானவைகளை செவியாக்குறதுன்னு என்னென்னா, நீங்கள் போகும் பொழுது உங்கள் வீட்டில் எதுவுமே ஆயத்தப்படலை, எல்லாமே அப்படி தான் இருக்குது. இனிமேல் தான் அரிசி வாங்கணும், இனிமேல் தான் பருப்பு வாங்கணும்னா எவ்வளோ உங்களுக்கு களைப்பாக இருக்கும். அன்றைக்கி ஒன்றும் கிடைக்கல. அவருடைய சூழலை அறிந்தவராக இயேசு சொல்லுகிறார், நான் வச்சிருக்கிறேன் வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த நிலையிலே ஒரு தகப்பனாக நின்று நீங்கள் அவரை ஒரு தகப்பனாய் ஒரு பிள்ளையாய் இருப்பதினால முதல் 2 சூழலை என்ன தெரியுமா, நீங்கள் அவரை பார்க்குறீங்க. 2வது முதல் சூழலை நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்க, குடும்பமாக கர்த்தர் செய்வார். 2வது சூழலில் உங்களை முழுமையாக சரண்டர் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். 3வது சூழல், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, ஆண்டவரே நாங்கள் பிள்ளை, ஆண்டவரே. அன்றைக்கு இளையகுமாரன், நான் உங்களை வேலைக்காரனாக என்னை வச்சுக்கோங்கப்பான்னு திரும்பி வரும் பொழுது, நீ எப்படிப்பா வேலைக்காரன், என்னுடைய பிள்ளை அல்லவோ. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய உண்மையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் புத்திரர்களாய் புத்திரிகளாய் குமாரத்திகளாய் மாறிவிட்டீர்கள். I want to re-establish that relationship what you share with the God in heaven. He is your Father. அவர் சொன்ன ஜெபம் எல்லாம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் அப்பாவே, எங்கள் பிதாவே, உங்கள் அப்பாவின் இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கு இந்த அப்பாவாக இயேசப்பா என்ன செய்வார் தெரியுமா, அவர் உங்களுக்கு முன்னே அந்த கரையில் நிற்கிற, நீங்கள் திரும்பி கரைக்கு வரதுக்கு முன்பாகி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தினார். He has made things perfect for you. crooked path straight-னா He has made things perfect for you. வந்த உடனே உங்களுக்கு ஒரு உணவையும் ஒரு ஆகாரத்தையும் பாருங்களேன். ஒரு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சீஷரிடத்தில் சொல்லி, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, இயேசுவினுடைய நேச்சர் அப்படி தான் இருக்குது. இங்கே அக்கறையில் அவர்களுக்கு போஜனம், நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி திரும்ப உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். He is a God who prepares good things for you. He goes before you and He prepares perfectly. இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்றைக்கு நாம் பிரவேசித்திருக்கிறது நவம்பர் மாதம். நான் நம்புகிறேன் 2026 குறித்து கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே போகும்படி உதவி செய்வார். ஆனால் நான் நம்புகிறது என்னவென்றால், அடுத்த வருஷம் எனக்கு இவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது, இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, இன்னும் தீர்க்கப்படாத எவ்வளோ விஷயங்கள் அடுத்த மார்ச், அடுத்த ஏப்ரல், அடுத்த ஜனவரியில் சந்திக்கணும். ஃபீஸ் கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது கல்யாண கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், வேறு ப்ராஜெக்டாக இருக்கலாம். பட் யூ லுக்கிங் ஃபார்வர்ட், இது எப்படி நடக்கும்னு தெரியல, இன்னும் எதுவுமே செட் ஆகலை, எல்லாம் கோணல் மாடலாக இருக்குது, எல்லாம் கரடு முரடாக இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்ற கோணலானவைகள் செம்மையாக்குவேன். நான் ஏற்கனவே உனக்கு முன்னாடி 2026 போயிட்டு அந்த காரியத்தை எல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ண நான் பிளான் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு ப்ரொவிஷனர் ரெடி பண்ணிட்டேன், உதவிக்கு ஆள் ஆயத்தம் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாது, டியூ கோர்ஸ் யூ வில் நோ, ஆஸ் யூ என்டர் யூ வில் நோ. உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டது கடலில் இருக்கும்போது தெரியல, கரையில் இருக்கும்போது. ஒரு நாள் கரைக்கு வருவீங்க, ஒரு நாள் அந்த சூழலுக்கு வருவீங்க, ஒரு நாள் அந்த கட்டத்துக்கு வருவீங்க. அப்போ சொல்லுவீங்க, இது யார் ஆயத்தப்படுத்தினது? கர்த்தரே ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தரே முடித்தார், கர்த்தரே எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அன்பானவர்களே, கர்த்தர், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரைகளை நிகழவிடாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் அதே வசனத்தை உங்களுக்கு நேராக அனுப்பி உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதே உங்களுடைய கூக்குரலாய், உங்களுடைய முழக்கமாய், உங்களுடைய பிரகடனமாய் இந்த மாதம் முழுக்க இருக்கட்டும், உங்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும். எஸ், ஷார்லி ஹி வில் ஃபுல்ஃபில். எப்படி செய்வார்? இந்த 3 இயேசுவானவர் செய்த, தேவன் செய்த 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டினேன். அன்றைக்கு யோசபாத் ராஜா குடும்பத்தார், அந்த மக்கள் திகைத்து போயிருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன? இது என்னுடைய யுத்தம், உனக்காக யுத்தம் செய்து உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், உனக்காக பேசுவேன் என்று மரியாளிடத்தில் தேவன் சொல்லவில்லை, ஆனால் செய்து காட்டினார். இன்றைக்கும் கர்த்தர் யாரிடத்தில் பேசணும் உங்களுக்காக பேசுவார். பிரியமானவர்களே, 3ஆவதாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலான விஷயங்கள், ஒரு தகப்பனாக, நீங்கள் பிள்ளை அல்லவோ,
அப்போ ஒரு அப்பா தானே எல்லாம் ரெடி பண்ணுவார். இன்றைக்கும் பார்க்கலாம், பிள்ளை வரத்துக்கு முன்னாடி அப்பா வீட்டை ரெடி பண்ணுறது, பிள்ளை வரத்துக்கு முன்னாடி அம்மா டிஃபனை ரெடி பண்ணுறது. இது தகப்பனுடைய இல்லம். வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு தகப்பனாக நின்று he goes before you, prepares a place for you, he goes before you, prepares your meal for you, he goes before you, prepares a banquet for you. Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் எல்லாம் அன்செட்டில் தோணல் சொல்லும்போது செட்டில் ஆகாத, முடியாத, இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற காரியத்தை முழுமையாக்குவார். எஸ், the Lord will make all things complete for me. The Lord will fulfill his purpose for me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த புதிய மாதத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்கத்திலேயும் எங்கள் நடுவில் பேசின, எங்களுக்கு வெளிப்படுத்தின, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே நீர் எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன், எங்களுக்கு குறித்த காரியத்தை நிறைவேற்றுகிறவர், யாவற்றையும் பூர்ணமாய் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். You are the Lord who goes before us and who fulfills my purpose and makes all things complete for me, Lord. இந்த மாதத்திலே இந்த நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக மக்கு நன்றி ஆண்டவர். நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர் ஆண்டவரே, எங்களுக்காக பேசுவீர் ஆண்டவரே, கோணலானவர்கள் எல்லாம் சுவையாக்குவீர் ஆண்டு. வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களின் மேல் உமது கிருபை நீடித்திருக்கட்டும். உமது வசனம் சொல்வது போல ஆமாண்டவர், உமது கிருபை என்றென்றும் உள்ளது. அந்த கிருபையை ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க உமது ஜனங்கள் அனுபவிப்பார்களாக. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அவருடைய வாழ்க்கையில பலிப்பதாக இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லுங்கள், ஏகருக்கு இந்த காரியத்தை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். God bless you. Shalom, shalom, shalom.